நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கத்தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை அறிந்து அந்த இடத்துல ஒரு காரியத்தையும் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிங்க, யாரையும் நீங்கள் சபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். எந்த ஆசீர்வாதம்? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் என் பிரியம். நப்தலி ஆசீர்வாதத்தால் நிறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கத்தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ எல்லா சாபங்களும், நம்ம சாபங்கள் நிறைந்த நம்முடைய பாவங்களே, நம்முடைய குடும்பத்தின் பாவங்கள், மூதாதைய பாவங்கள், தலைமுறை தலைமுறையாக எவ்வளவோ சாபங்கள் நம்முடைய வருமானங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த எல்லா சாபங்களும் நீங்கி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும், எல்லா சிறையிருப்புகளிலிருந்தும் நீங்கி நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.